ஹலோ கைஸ், இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறது மூலிமா என்ன தெரிஞ்சுப்பீங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கிரிப்டோ கரன்சினா என்ன, அப்புறம் இப்போ இருக்கிற நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிற டைமிங்கில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஒரு பிட்காயினோட விலை மட்டும் 75.6 லேக்ஸ் வரைக்கும் ரைஸ் ஆயிருக்கு. இது எதனால் ரைஸ் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் இந்த கிரிப்டோ கரன்சி யாரோட கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு டிகோடச் சேனல். கிரிப்டோ கரன்சி என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது, பிட்காயின் ஞாபகத்துக்கு வரும். அதே மாதிரி பிட்காயின் மட்டும் கிடையாது, பிட்காயின், லாசோ காயின் சொல்லிட்டு நிறையா டைப்ஸ் ஆஃப் காயின்ஸ் இதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா, கிரிப்டோ கரன்சியோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, டிஜிட்டல் மணி செக்யூர்டு பை சீக்ரெட் கோட்ஸ் அப்படின்றது தான் இதோட மீனிங். அது மட்டும் இல்லாமல் கிரிப்டோ கரன்சி என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்திங்கன்னா, ஒரு டிஜிட்டல் கரன்சின்னு சொல்லுவோம். டிஜிட்டல் கரன்சின்னு சொன்னோன்னா நமக்கு சில பேர் உங்களுக்கு சந்தேகம் வரலாம். அது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது ஜிபே, பேடிஎம் இந்த மாதிரி தானே ஒரு டிஜிட்டல் கரன்சி அப்படின்னு இதே நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஆனால் அது ராங்கான ஒரு இது. அது இப்போ நம்ம மணியை பேங்க் டு பேங்க் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அதனால் இதை டிஜிட்டல் பேமெண்ட் அப்படின்னு தான் நம்ம கன்சிடர் பண்ண முடியும். டிஜிட்டல் கரன்சி, கிரிப்டோ கரன்சியை தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். கிரிப்டோ கரன்சி பார்த்துக்கிட்டிங்கன்னா நெட்ஒர்க்கில் தான் இயங்குது. அதுவும் மட்டும் இல்லாமல் அந்த கிரிப்டோ கரன்சியை நம்ம ஆப் அண்ட் வேலட்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சரி, இப்போ கிரிப்டோ கரன்சியை வச்சு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம நிறைய இண்டெக்ஸ் ஃபண்டு, மியூச்சுவல் ஃபண்டு, அதுக்கப்புறம் ஃபாரெக்ஸ் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா கிரிப்டோ கரன்சியும் ஒன்று. சரி, இப்போ கிரிப்டோ கரன்சி பார்த்துக்கிட்டிங்கன்னா யாரோட கண்ட்ரோலும் இல்லை அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி இந்த கிரிப்டோ கரன்சி எப்படி சேஃபாக இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதுக்கு பின்னாடி இருக்கிற டெக்னாலஜி என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பிளாக் செயின் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பிளாக் செயின் அப்படின்றது பார்த்துக்கிட்டிங்கன்னா யார் பணம் அனுப்புகிறா, யார் வாங்குறா அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதை யாராலையும் சேஞ்ச் பண்ணவோ டெலிட் பண்ணவோ முடியாது. முக்கியமாக இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இன்னொன்று என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த கிரிப்டோ கரன்சியை யாராலையும் ஹேக் பண்ணவே முடியாது. கிரிப்டோ கரன்சி பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதாவது ரொம்ப கம்மியான ரேட்டில் இருந்துச்சு. ஆனால் இப்போ இருக்கிற ரேட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 75 லேக் அபோவ்ஸ் ரீச் பண்ணியிருக்கு. இது எப்படி நடந்துச்சு அப்படின்றத பார்த்துக்கிட்டிங்கன்னா, மக்கள் 5, 7 to 10 இயர்ஸ் வரைக்கும் அதை கரெக்டாக ஹோல்டு பண்ணி வச்சுருந்தாங்க. அப்போ தான் இந்த அளவுக்கு இதுக்கு க்ரோத் வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கிரிப்டோ கரன்சின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. அதில் மேஜரான ஒரு மெயினான ஹிஸ்ட்ரி ஒன்று நம்ம பார்த்துக்கிட்டோம்னா, இப்போ ஒரு விக்கிபீடியாமல் ஒரு சேனல் இருந்திருக்கும் போதோ, விக்கிபீடியாமல் ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்திருக்கு. அந்த பிளாட்ஃபார்மில் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டில் நடக்கிற விஷயம் எல்லாமே அதை லீக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதை லீக் பண்ணிட்டு இருக்கக்குள்ள அந்த பீப்புள்ஸுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பீப்புள்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க, மக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த பிளாட்ஃபார்முக்கு டொனேஷன் அனுப்பிக்கிட்டே இருந்தாங்க. இந்த டொனேஷன் அனுப்பிக்கிட்டே இருக்கக்குள்ள அந்த பிளாட்ஃபார்ம் நல்ல பவர்ஃபுல்லாகிக்கிட்டே இருந்துச்சு. அதே மாதிரி அந்த கவர்மெண்ட்டுக்காரங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த வெப்சைட்டை நம்ம எப்படியாவது க்ளோஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணிவிட்டு என்ன பண்ணாங்கன்னா, அந்த வெப்சைட்டில் டொனேஷன் வர அமௌண்ட்டை கட் பண்ணிட்டாங்க. அந்த டொனேஷனில் வர அமௌண்ட்டை கட் பண்ணோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, யாராலும் அந்த ஆக்சஸ் பண்ண முடியலை. யாராலும் அந்த வெப்சைட் அவ்வளோவா ஆக்சஸ் பண்ண முடியலை. அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த டைமிங்கில் எல்லாருக்கும் கிரிப்டோ கரன்சி ஒரு ஆப்ஷனாக வருது. அந்த ஆப்ஷனாக போடும்போது அவங்களுக்கு அந்த கிரிப்டோ கரன்சிக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அடிக்குது. அப்போ அந்த கிரிப்டோ கரன்சி மூலயமா அந்த வெப்சைட்டுக்கு எல்லாருமே டொனேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டொனேஷன் பண்ணோன்னே அந்த கிரிப்டோ கரன்சி இன்னும் நல்லா மேசிவ் க்ரோத்தை ரீச் பண்ணுது. ஆனால் இப்போ இருக்கிற ரியாலிட்டியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, கிரிப்டோ கரன்சியில் ஒரு 10 பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 7 பேராச்சும் லாஸ் பண்ணிடுறாங்க. இந்த கிரிப்டோ கரன்சி யாரோட கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது பேங்க்கோட கண்ட்ரோல்லையோ இல்லை கவர்மெண்ட்டோட கண்ட்ரோல்லையோ கிடையாது. இது யாராலையும் ஹேக் பண்ணவே முடியாது அப்படின்றத கொண்டு சொல்லிட்டேன். இப்போ நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வரும், இது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இவ்வளோ நடந்து இது லீகலாக, அதாவது இது லீகலாக ட்ரீட் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது லீகலாக தான் இப்போ போய்கிட்டு இருக்குது. இது இல்லீகல்னால் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இந்த கிரிப்டோ கரன்சியில் பார்த்திங்கன்னா ரூல்ஸு கோல்ஸ் எல்லாமே எழுதப்பட்டிருக்கும். நெட்வொர்க் வெரிஃபை பண்ணும். கிரிப்டோ கரன்சியை பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் பண்ணுறது ஸ்கேம் கிடையாது. ஆனால் இதை எப்போ ஸ்கேம் ஆகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மற்றவங்கள்ட்ட நீங்கள் உங்கள் பணத்தை கொடுத்து எனக்கு இன்வெஸ்ட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லும் போது தான் ஸ்கேம் ஆகுது. அதாவது அடுத்தவங்க வாங்கிக்குவாங்க உங்கள் பணத்தை, நான் டபுள் பண்ணி தரேன் அப்படின்ட்டு. இதுவும் ஒரு ஸ்கேம் தான். ரெண்டாவது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, டெலிகிராம் சேனலில் சேர சொல்லுவாங்க. டெலிகிராம் சேனலில் சேர்ந்திங்கன்னா நான் இந்த டைமிங்கில் நான் சிக்னல் சொல்லுவேன். அந்த டயத்தில் நீங்கள் பை எடுக்கணும், ஆர்டர் செல் எடுக்கணும், இந்த மாதிரி சொல்லி சிக்னல் ஏமாற்றுவாங்க. எனக்கு காசு கொடுத்துடணும் அப்படின்னா நான் சிக்னல் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றுவாங்க. அப்படி இல்லைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபேக்கான ஒரு ஆப்ஸை வச்சு அதில் இன்வெஸ்ட் பண்ண வைப்பாங்க. அதனால் இதெல்லாம் நம்ம அவேர்னஸாக இருக்கக்கூடியது ரொம்ப நல்லது. கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் லோன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறது, அப்படி இல்லைனா எதுவுமே லேர்ன் பண்ணாமல் ஹை ரிஸ்க்கு எடுக்கிறது, அப்படி இல்லைனா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைக்கிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணிங்கன்னா நீங்கள் நிறைய லாஸஸ் தான் நீங்கள் பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட ரெக்கமெண்டேஷன் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணுங்கள். ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மணியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதை லாங் டேர்முக்கு வச்சு இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.
இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால உங்களுக்கு லாங் டேர்மில் ஒரு நல்ல growth உங்களுக்கு கிடைக்கும். இன்ஃப்ளேஷனையும் பீட் பண்ண முடியும், ஒரு நல்ல growத்தையும் நம்ம பார்க்க முடியும். அவ்வளோதான் guys, இன்னைக்கு நம்ம வீடியோ. பாய்.